வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோட், பாரதி நகர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது வந்து லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 54க்கு 30 வரும். 1600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்ட் ஏரியா வருது. 54 ஃபீட் ஃப்ரண்டேஜ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 23 ஃபீட் ரோடு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா பாரதி நகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோடு இங்கேருந்து 500 மீட்டர் கூட வராதுங்க. ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணுற தூரம் தான். அதே போல் பார்த்தோம்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் போகணும்னா 1 கிலோமீட்டர் 400 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பில்டிங்கில் இப்போது 2 பேர் சைனிங் அத்தாரிட்டி. ரெண்டல் இன்கம் வந்து 60,000 ரூபா இப்போ கரண்ட்டில் ரெண்டல் வந்துட்டுருக்கு. சிஎம்டிஏ அப்ரூவ்டில் வரும். நீங்கள் லோனுக்கு போனால் கூட ஈஸியாக லோனுக்கு போய்க்கலாம். நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. ஒரே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைக் நிற்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இல்லாமல் பைக் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ரெண்டலுக்கு இருக்காங்க. ஸோ ரெனோவேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நான் ரெண்டல் இன்க்ரீஸ் பண்ணி இந்த நல்ல ரெண்டல் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஏஜ் ஆஃப் த பில்டிங் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 6 போர்ஷன் இருக்குங்க. 7 போர்ஷன் இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு சிங்கிள் பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 சிங்கிள் பெட்ரூமு, செகண்ட் ஃப்ளோரில் 2 சிங்கிள் பெட்ரூம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் எப்பயாவது வரும்போது ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ரூம் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ப்ராப்பர்ட்டி டீட்டெயில். 15 வருஷம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 5 வருஷம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி கீழே இருந்தது. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழித்து மேலே ஒரு போர்ஷன் கட்டினாங்க. 5 இயர்ஸ் பிஃபோரு மேலே ஒரு போர்ஷன் கட்டினாங்க. ஸோ அதனால் சொல்லிட்டுருக்கேன். ரெண்டல் இன்கம் கரண்ட்டில் இது வந்துட்டுருக்கு. இன்னமும் ரெண்டல் வரலாம். பில்டர்ஸ் யாராவது வாங்கலைன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா இது 2ஆக பிரித்து கூட நீங்கள் ஈஸியாக டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டி சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், இது வந்து பில்டிங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே இந்த பில்டிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணுறது நல்ல ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்காக சொல்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தால் கால் பண்ணுங்கள். உண்மையாக நேர்மையாக முடியும். நன்றி.